தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. சிவனே துணை சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் மாசி மாதம் 18ஆம் தேதி 1/3/2024 வெள்ளிக்கிழமை, தேய்பிறை சஷ்டி, சுவாதி நட்சத்திரம், சுபமுகூர்த்தம் கூடிய நன்னாளில் இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமான மார்ச் மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால், மேஷத்தில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, மகர ராசியில் சுக்கிரன் செவ்வாய், கும்பராசியில் சூரியன் சனி புதன், மீன ராசியில் ராகு என இந்த மார்ச் மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த 2024ஆம் ஆண்டின் 3வது மாதமாக வருவது இந்த மார்ச் மாதம். இந்த மாதம் வசந்த காலத்தின் வருகையைப் போலவே மிகவும் அழகாகவும் வண்ணமயமாகவும் இருக்கின்றது. இந்த மார்ச் மாதத்திலிருந்து குளிர்காலம் குறையும், கோடை காலம் ஆரம்பமாகும். சூரியன் கும்பம் மற்றும் மீனராசியில் இந்த மாதம் பயணம் செய்வார். மேலும் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றுள்ள சனி பகவானுடன் சூரியன் மற்றும் புதன் பகவான் இணைந்து பயணம் செய்வார்கள். மேலும் மகர ராசியில் செவ்வாய் உச்சமடைந்து பயணிக்கின்றார். மேலும் இந்த மார்ச் மாதம் கிரகங்களின் மாற்றத்தை பார்த்தால், மார்ச் 2ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 8ஆம் தேதி சுக்கிரன் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். மார்ச் 14ஆம் தேதி செவ்வாய் கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சுக்கிரனை ராசி அதிபதியாகவும், சித்திரை 3-4ஆம் பாதம், சுவாதி விசாகம் 1-2-3ஆம் பாதம் முடிய பிறந்த துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் ஆட்சி நாயகன் சுக்கிரன். இதனால் நீங்கள் கலா ரசனை மிக்கவராக இருப்பீர்கள். சினிமா, நாடகம், நடனம், வாய்ப்பாடு, வித்தை போன்றவற்றில் அதிக ஈடுபாடு காட்டுவீர்கள். அவைகளை ரசிப்பீர்கள். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் சிறப்பான நிலையில் இருந்தால் நீங்கள் கலைத்துறையில் பிரகாசிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு நட்பு கிரகமான புதன் ஜாதகத்தில் சாதகமாக இருந்தால் அறிவார்ந்த கலைஞனாக புகழ் பெறுவீர்கள். பொதுவாக துலாம் ராசியினர் மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசுவார்கள். எந்த பிரச்சனையானாலும் நீதியின் பக்கமே நிற்பார்கள். தங்களுக்கு எது நியாயமாக தெரிகின்றதோ அதை சொல்ல தயங்க மாட்டார்கள். பொதுவாக இந்த ராசியினர் நல்ல குணம் நிறைந்தவராக இருப்பார்கள். பொறுமையும் அறிவு கூர்மையும் இவர்களிடம் உண்டு. இவர்களில் பெரும்பாலானோர் நல்ல வளத்துடன் காணப்படுவார்கள். இவர்களது பெயர் சுற்று வட்டாரத்தில் நன்கு பிரபலமாக இருக்கும். இரக்க குணம் நிறைந்தவர்கள். இவர்கள் சுயமாக சம்பாதித்து சொத்துக்கள் வாங்கும் வல்லமை படைத்தவர்கள். அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டின் மார்ச் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான கும்பத்தில் இருக்கின்றார். 5ஆம் இடத்திற்கு வந்திருக்கும் சனி பகவானால் முழு நன்மையை தர இயலாது. குடும்பத்தினரிடையே சில பிணக்குகள் வரலாம். மனைவி மக்கள் மத்தியில் சிறு குழப்பங்கள் வரலாம். சிலர் ஒன்றும் இல்லாததை நினைத்து மனவேதனைப்பட்டு கொண்டிருப்பார்கள். சனி பகவான் தான் இருக்கும் இடத்தில் இருந்து சுமாரான பலனை தந்தாலும் அவர் தன் 7ஆம் இடத்து பார்வையால் எண்ணற்ற நன்மைகளை அள்ளித்தர இருக்கின்றார். இவர் தான் இருக்கும் இடத்திலிருந்து 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கின்றார். அதில் அவரது 7வது இடத்து பார்வை உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான சிம்மத்தில் விழுகிறது. இதனால் பொன் பொருளை அள்ளி வழங்குவார். குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவார். ஆனந்தமயமாக வாழ்வை தருவார். பெண்களால் எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும். இனி பிரச்சனைகள் அனைத்திற்கும் முடிவு கட்டலாம். மேலும் நன்மைகள் அதிகரிக்க தொடங்கும். குறிப்பாக பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரும். பொருளாதார வளம் அதிகரிக்கும். மேலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்றார். மிகவும் உயர்வான நிலை. மேலும் குருவின் 5ஆம் இடத்து பார்வையும் சிறப்பாக உள்ளது. எனவே குடும்பத்தில் மகிழ்ச்சியை அதிகரித்து சுப நிகழ்ச்சியை தருவார். செல்வாக்கு மேம்படும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். எண்ணற்ற பல வசதிகள் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு உயர்வை தருவார். மேலும் ராகு பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான மீனத்தில் இருக்கின்றார். இது சிறப்பான இடம். அவர் உங்களை தீயோர் சேர்க்கையிலிருந்து விடுவித்து முன்னேற்றத்திற்கு வழிவகுப்பார். காரிய அனுகூலத்தை கொடுப்பார்.
மேலும் கேது பகவான் தற்போது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கன்னியா ராசியில் இருக்கின்றார். இது சிறப்பான இடம் என்று சொல்ல முடியாது. இவரால் பொருள் விரயம் ஏற்படலாம். மேலும் குரு ராகுவால் கடவுளில் கருணை உங்களுக்கு கிடைக்கும். மன உளைச்சல் அடியோடு நீங்கும். தேவையான பொருட்களை வாங்கலாம். திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவி இடையே அன்பும் பாசமும் இருக்கும். சனி பகவானின் 7ஆம் இடத்து பார்வையால் நன்மைகள் கிடைக்கும். அதன் மூலம் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிகரிக்கும். பெண்கள் மிக உறுதுணையாக இருப்பார்கள். சில தடைகளை மீறித்தான் அனுகூலம் பிறக்கும். அக்கம் பக்கத்தினர்கள் வகையில் மனக்கசப்பு வரலாம். சற்று ஒதுங்கி இருக்கவும். உறவினர் வகையில் வீண் பகை உருவாகலாம். போலீஸ் ராணுவத்தில் பணிபுரிபவர்கள் உயர்ந்த நிலையை அடைவீர்கள். புதிய பதவி கிடைக்கும். தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு வேலை பளு குறையும். பதவி உயர்வு கிடைக்கும். விரும்பிய இடத்திற்கு மாற்றம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு புதிய வியாபாரம் ஓரளவு அனுகூலத்தை கொடுக்கும். பகைவர்கள் சரணடையும் நிலை ஏற்படும். தங்கம் வெள்ளி வைர நகைகள் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனும் சனியும் இணைந்திருக்கின்றார்கள். இரண்டும் ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகமாக இருந்தாலும் 12க்கு அதிபதி சூரியனும் 6க்கு அதிபதி சனியும் இணைவதால் விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல காரியங்களும் இல்லத்தில் நடைபெறும். மனக்குழப்பத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள். சூரியன் சனி வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். சுப விரயங்களை அமைத்துக் கொள்வதன் மூலம் வீண் விரயங்களில் இருந்து விடுபட இயலும். தொழில் வளர்ச்சி திருப்தி தரும். புதியவர்களின் நட்பால் பொருளாதார நிலை உயரும். மேலும் மார்ச் 2ஆம் தேதி மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்கள் ராசிநாதன் வலுவிழக்கும் இந்த நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும். உங்கள் ராசிநாதன் மட்டுமல்லாமல் தொழில் ஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் புதன். எனவே தொழில் வளர்ச்சியிலும் குறுக்கீடுகள் வரலாம். யாரையும் நம்பி செயல்பட முடியாது. கொடுக்கல் வாங்கல்களில் ஒரு சிலருக்கு ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். வியாபாரம் போட்டிகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு குறையும். நட்பு வட்டத்தில் கூட நிதானமாக பழகுவது நல்லது. இதுபோன்ற நேரங்களில் குலதெய்வ வழிபாடுகளும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் கை கொடுக்கும். மேலும் மார்ச் 8ஆம் தேதி கும்பராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் 6இல் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். விலகி சென்ற நண்பர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். உத்தியோகத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். கடன் சுமை குறைவது போல் தோன்றினாலும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம். இந்த துலாம் ராசி கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்க பெறுவீர்கள். அரசியல்வாதிகள் பொதுநல தொண்டர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல வளத்தை காணலாம். ஆசிரியர்களின் ஆலோசனை கிடைக்கும். விவசாயிகளுக்கு நல்ல வருவாயை காண்பீர்கள். பாசிப்பயிறு, நெல், கொள்ளு, துவரை, கொண்டைக்கடலை, சோளம், மஞ்சள், தக்காளி, பழ வகைகள் போன்ற பயிர்கள் மூலம் நல்ல மகசூலை பெறுவீர்கள். கருப்பு நிற தானியங்கள் பயிரிடுவதை தவிர்க்க வேண்டும். ஆடு, கோழி, பசு, கால்நடை வகையில் எதிர்பார்த்த பலனை பெறலாம். பக்கத்து நிலக்காரர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். புதிய சொத்து வாங்கும் எண்ணம் கைகூடும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக அமைய வாய்ப்பு உண்டு. துலாம் ராசி பெண்கள் புனித ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். உங்கள் குடும்பம் சிறக்கும். தடைபட்டு வந்த திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கைகூட வாய்ப்பு வரும். நகை ஆபரணங்கள் வாங்கலாம். கணவனின் அன்பு கிடைக்கும். பிள்ளைகளால் பெருமை அடைவீர்கள். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவும் ஆலோசனையும் கிடைக்கும். கோரிக்கைகள் நிறைவேறும். புதிய பதவி தேடி வரும். பெண் காவலர்கள் சிறப்பான பலனை பெறுவீர்கள். சுய தொழில் செய்து வரும் பெண்கள் நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். சகோதரிகள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். அவர்களால் பண உதவியும் கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாதம் சனி பகவானுக்கு எல்சோர் படைத்து அதை காக்கைக்கு போடுங்கள். ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். கேதுவுக்கும் அர்ச்சனை செய்யுங்கள். துர்க்கைக்கு எலுமிச்சை பழ விளக்கு ஏற்றுங்கள். துர்க்கை வழிபாடு மிகவும் உயர்வை தரும். ஆஞ்சநேயரை வணங்கி வாருங்கள். சனிக்கிழமை பெருமாள் வழிபாடு நடத்துங்கள். தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வாருங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.